சந்திரா, ஏதோ முக்கியமான மேட்டர் பேசணும் வர சொன்னியே, என்ன விஷயம்? அந்த விஷயம் உனக்கு தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் நடிகன் தான், ஜனங்க முன்னாடி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு முன்னாடி வரும்போது சப்த நாடி ஒடுங்கி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுமா? அமலாக்க பிரிவுல இருந்து எனக்கு சம்மன் ஆர்டர் வந்திருக்கு. நீ சிஎம்மா இருந்தோம், உண்மையிலேயே உனக்கு சென்ட்ரல்ல செல்வாக்கு இருந்தோம், அமலாக்க பிரிவுல இருந்து எனக்கு சம்மன் ஆர்டர் வந்திருக்கு. இனிமேலும் நான் உன்னை நம்பணுமா? ஏற்கனவே பதவி ஆசைக்காக உன் குடும்ப விலாசத்தையே மறைச்சிட்டு பிரம்மச்சாரியா ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க. உனக்கு ஆபத்து வந்தாலோ இல்ல உன் பதவிக்கு ஆட்டம் கண்டாலோ என்ன காட்டி கொடுக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? இத பாரு, நானும் நீயும் சேர்ந்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ கோட்டையில ஏறி கொடி ஏத்திட்டு நிக்கும் போது நான் குற்றவாளி கூண்டுல ஏறி பதில் சொல்லிக்கிட்டு நிக்கணுமா? ஏன் சந்திரா கண்டதை போட்டு மனசை குழப்பிக்கிற? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும். இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உன் பொண்ணு, என் தம்பிக்கு மனைவியா வரணும். எதுக்காக இந்த அவசர முடிவு? இந்த கல்யாணத்தினால உனக்கு என்ன லாபம்? சாதாரண நெருங்கின நண்பர்களா இருக்கு நாம, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்தக்காரங்களா மாறிடுவோம். உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு உன்னுடைய உண்மையான பாதுகாப்பு கிடைக்கும், சென்ட்ரலோட பாதிப்பும் இல்லாம இருக்கும். சரி சந்திரா, நீ எதை சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன். ஆனா நான் பிரம்மச்சாரின்னு வெளியில சொல்லிட்டு இருக்கிறேன். கல்யாணமே ஆகாத எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்ற உண்மை வெளியே தெரிஞ்சா என்னுடைய அரசியல் இமேஜ் என்ன ஆகுறது? உன் சொந்த பொண்ணு வளப்பு பொண்ணா மாத்து. எப்படிமா? இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாதவங்களையே அரசியல் நாக்காளியில உட்கார வச்சிருக்கிற இந்த முட்டாள் ஜனங்க அதையும் பெருந்தன்மையோட ஏத்துக்குவாங்க. சரி சந்திரா, இந்த நாடே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்திடுறேன், போதுமா? வெரி குட், குடு கைய. அப்ப நீ கிளம்பு. யாரவே ஹலோ மிஸ்டர் ஆண்டனி, அடுத்த வாரம் நடக்க போற என் வீட்டு கல்யாணத்துக்கு இப்பவே பந்தல் போட வந்துட்டீங்களா? எப்பவோ உன் கைக்கு விலங்கு மாட்ட மறந்து போன சட்டம் இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. சட்டமா? சட்டத்தை உருவாக்குறது சட்டசபை, அந்த சட்ட சபையவே உருவாக்குறது சந்திரா. அதத்தான் நானும் கேட்கிறேன். ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற சாதாரண தொண்டனுக்கு இருக்கிற தகுதி கூட உனக்கு இல்லையே. உன்னை நம்பி இங்க ஒரு அரசாங்கமே நடந்துகிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? முதலமைச்சர், இந்த நாட்டின் சிக்கன செல்வன், ஜனங்களுக்கு வாரி வழங்குற பரோபகாரி. போது நிறுத்து. ஜனங்களை வெயில்ல காக்க வச்சுட்டு முன்னாடியும் பின்னாடியும் ஏராளமான காரும் ஜீப்பும் பவனி போக காக்கி சட்ட பட்டாளத்தை நம்பி சுயநலத்தோட தான் உயிரை மட்டுமே பெருசா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சிக்கன செல்வனா? வெள்ள காலத்திலையும் அவசர காலத்திலையும் எடுக்க வேண்டிய ஹெலிகாப்டர் ஆட்டோவை விட கேவலமா அரை மணில போற இடத்துக்கு கூட ஹெலிகாப்டர்ல போற ஒரு சிக்கன செல்வனா? ஆட்சிக்கு வந்ததும் தன்னை தேர்ந்தெடுத்த ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு திட்டம் போடுவாங்க. ஆனா திட்டமிட்டு ஜனங்களை ஏமாத்தி பொழைக்கிறதையே தான் பொழுதுபோக்கா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க வாரி வழங்கும் பரோபகாரியா? உண்மையான தேசபக்தர்களும் தியாகிகளும் எங்கேயோ எளிமையா இருக்காங்க. அந்த மாதிரி நல்லவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தேசத்துல ஆடம்பரமா வாழறதுக்கே அவதாரம் எடுத்த நீங்க அவங்க நிழல தோட்டத்துக்கு கூட கொஞ்சமும் தகுதி இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்கிறியாப்பா? ஆண்டனி, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இப்போ நான் நடந்து போறேன் பாரு, அந்த காலடி சூடு இருக்கு பாரு, அத மிதிக்கிறதுக்கு உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடுங்கும். இப்போ நான் இப்படின்னு வச்சுக்கோ, உன் உடம்புல ஓடுற அந்த சிகப்பு கலர் ரத்தம் இருக்கு பாரு, அதுவே உன் காக்கி சட்டையை ரெட் கலரா ஆக்கிடும். ஏன்பா சும்மா அடிபட்டு சாவற? அதுக்கப்புறம் உன்னுடைய சாம்பலையும் ஏன் வீட்டு தோட்டத்துக்கு கொண்டு போய் உரமா போடணும். ஏன்பா தொந்தரவு பண்றீங்க? தப்பு செய்யற பொம்பளை உனக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கிற ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். உன் வீட்டு தோட்டத்துக்கு நான் உரமாக போறேனா இல்ல நீ தூக்கு மேடை ஏறியான்னு சட்டம் பதில் சொல்ல.
உன் ஆளுகளை துப்பாக்கி கீழே போட சொல்லு. போடுடா. கொழுப்பு பிடிச்ச ராஸ்கல், யார்கிட்ட என்னடா பேசுற போலீஸ்காரன்? 1.25 மீட்டர் பேண்ட் போடுற உனக்கு இவ்வளவு சாமர்த்தியம்னா 6 முழம் புடவை கட்டுற எனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும்? டேய், இந்த போலீஸ்காரன் நோக்கி தள்ளுடா. வாடா. ரொம்ப தேங்க்ஸ். எதிர்பார்க்காம வந்தேன். இல்லைன்னா இந்நேரம் உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த உயிரோட விளையாடுற விளையாட்டை இன்னையோட விட்டுடுங்க. எந்த பாதுகாப்புமே இல்லாத இந்த உத்தியோகத்தை தூக்கி எறிங்க. கூலி வேலை செஞ்சாவது பெத்தவங்களையும் உங்களை நம்பி இருக்கவங்களையும் காப்பாத்துங்க. உயிருக்கு பயந்திருந்தா இந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டேன். சமூக விரோதிகளை கண்டுபிடிக்கணும், சட்டத்தை முன்னாடி நிறுத்தணும், தண்டனை வாங்கி தரணும். அதுக்காகத்தான் இந்த காக்கி சட்டையை போட்டிருக்கேன். இப்படியே தான் என் புருஷனும் பேசிட்டு அந்த பங்களாக்குள்ள போனாரு. அப்புறம் திரும்பவே இல்லை. கோர்ட்ல இருந்த கோட்டை வரைக்கும் ஏறி இறங்கிட்டேன். அவர் உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரான்னு இன்னும் தெரியல. இப்ப நான் சுமங்கலியா இல்ல விதவையான்னு கேள்விக்குறியோட நிக்கிறேன்.
இந்த கை குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு தவிக்கிறேன் சார், தவிக்கிறேன். உங்க புருஷன் போலீஸ் ஆபீசரா? கடமைக்காக செத்து போறவங்களுக்கு இந்த அரசாங்கம் மானியம் கொடுக்கும், ஆனா மறுவாழ்வு கொடுக்காது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுடுங்க. உட்காருங்க. எதுக்கு சார் அவசரமா இந்த கான்ஃபரன்ஸ்? எல்லாம் அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்தனியை பத்தி பேசத்தான். அவருக்கு என்ன சார், அவர் தான் ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரே. ஒரு போலீஸ் அதிகாரி சின்சியரா இருந்தா எனக்கு சந்தோஷப்படுவாங்க, ஆனா அரசியல்வாதிங்க நிம்மதியா இருக்க முடியாதே. அஞ்சனி, என்ன ஆச்சு? சொல்றேன் சார். செத்து போன சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு போனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த போலீஸ் இலாக்காவில நான் மட்டும் கடமை உணர்வோட உயிர் வாழ நினைக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு சார். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இன்னுமா புரியல? அடிபட்டு உதப்பட்டு இந்த அரசாங்கம் கொடுத்த இந்த காக்கி யூனிஃபார்ம ரத்தத்துல நனைய விட்டு இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிறேனே, இன்னுமா புரியல? எனக்கு புரியுது அண்டனி. சந்திரா வீட்டு காம்பவுண்டுக்குள்ள அனுமதி இல்லாம போன ஒரு போலீஸ் அதிகாரி திரும்பி வந்திருக்கிற உண்மை எனக்கு புரியுது. ஆனா என்ன சார் ஆனா? நீங்க அந்த போனது தப்பு. ஏன் சார் தப்பு? என்ன சார் தப்பு? உடம்புல ஓடுற ரத்தத்தையே வேர்வையா சிந்தி ட்ரைனிங் எடுத்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிற ராட்சசி சந்திரா வீட்டுக்கு ரெய்டு போனது தப்பா சார்? அவளை அரெஸ்ட் பண்ண நினைச்சது தப்பா சார்? அவ வீட்டு அண்டர் கிரவுண்ட்ல இந்த நாட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு துப்பாக்கிகளும் வெடிகுண்டுகளும் தயாரிச்சு வச்சிருக்கிற ஒரு ஆயுத கிடங்கே இருக்கு சார். அவ ஒரு தேச துரோகி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஊமையா இருந்திருக்கீங்கன்னா அப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வெக்கம் கிடையாது, மானம் கிடையாது, எல்லாத்துக்கும் மேல ஆண்மை கிடையாது. Am I correct? நோ, யூ ஆர் ராங். கோட்டையில் இருக்க வேண்டிய அதிகார வர்க்கமே சந்திரா வீட்டு தோட்டத்துல குளிர் காஞ்சிட்டு இருக்கும் போது போலீஸ் இலாகா மட்டும் என்ன செய்ய முடியும்? சாரி சார், இப்படிப்பட்ட கேவலமான பதில நான் ஒரு டிஜிபி கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. வயிற்று பசிக்காக தான் உடம்ப காட்டி 50-100 சம்பாதிக்காலே ஒரு விபச்சாரி, அவளை நாம அரெஸ்ட் பண்றோம். ஆனா வரமுறை இல்லாத ஆசைக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்கிறாளே சந்திரா, அவளை நாம விட்டு வச்சிருக்கிறோம். அந்த ஏழு விபச்சாரிக்கு போக்கர் வேலை பார்க்கிறவ மாமா, இந்த ஊழல் பெருச்சாளிகளுக்கு போக்கர் வேலை பார்க்கிறவன் பேரு மந்திரி, இதுக்கு பந்தோபஸ்து போலீஸ். அப்படின்னா இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன சார்? ஜனநாயகமா இல்ல பணநாயகமா? மிஸ்டர் ஆண்டனி, நாட்டில் நடக்கிற எல்லா ஊழலும் அயோக்கியத்தனமும் டெய்லி பேப்பர்லயும் வார பத்திரிகையிலும் போட்டோவோட வந்துட்டு தான் இருக்கு. அத படிக்கிற பொதுமக்களே போராட்டம் நடத்தாம, போர்க்கொடி தூக்காம, விழிப்புணர்ச்சி இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா நாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நமக்கு ஃபேமிலி இல்ல? சட்டத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லி கையில துப்பாக்கிய லட்டிய வச்சிட்டு இருக்கிற போலீஸ்காரனுக்கே தைரியம் இல்லைன்னா சத்துணவு கூடத்துக்கு குழந்தைகளை அனுப்புற அந்த அப்பாவி ஜனங்களுக்கு எங்க இருந்து சார் தைரியம் வரும்? கோர்ட்டுக்கு கிளம்பின வக்கீல சுடுகாட்டுக்கு அனுப்புறாங்க. வெட்டனோடுக்கு முன்ஜாமீன் தராத நீதிபதியை அடியாள வச்சு மிரட்டாங்க. எல்லாருக்கும் தெரியல, போலீஸ்க்கு தெரியல. இப்படிப்பட்ட அமைதி ராஜ்யத்துல ஜனங்களுக்கு எங்கிருந்து சார் தைரியம் வரும்? புருஷனை காணணும் புகார் கொடுக்க வந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொண்டாட்டியோட கற்பு காணாம போகுது. அதை தட்டி கட்டு ஜனங்க போராடினா அவங்க மேல லட்டி சார்ஜும் துப்பாக்கி பிரயோகம் நடக்குது. இப்படி அநியாயமும் அக்கிரமும் பண்ற சில போலீஸ்காரங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் ஜனங்களுக்கு எங்கிருந்து சார் தைரியம் வரும்? புதுப்பாதை போடணும், புது யுகம் பறக்கணும், அநீதி ஒழியணும், அராஜகம் அழியணும், அரசியல்வாதி திருந்தணும்னு சொன்னா அதுக்கு போலீஸ் இலாக்கா பொதுமக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னால ஒவ்வொரு போலீஸ்காரனும் தன் காக்கி சட்டைய யூனிஃபார்ம் நினைக்கிறத விட செய்யற கடமையையும் சிந்திக்கிற மனசையும் யூனிஃபார்மா நினைக்கணும். காக்கி சட்டை போட்டிருக்கிற ஒரு பஸ் கண்டக்டருக்கோ டிரைவருக்கோ பாதிப்பு வந்துச்சுன்னா ஒரு பஸ்ஸும் ஓடுறதில்ல. காக்கி சட்டை போட்டிருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவருக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா ஒரு ஆட்டோவும் நகர்றதில்ல. ஆனா காக்கி சட்டை போட்டிருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் அதை கண்டுக்கிறதே இல்லை. இந்த நிலைமை மாறணும். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாகணும். ஜனங்க மத்தியில நாம நல்லவங்களா வாழ்ந்து காட்டணும். உண்மை, நேர்மை, சத்தியம்
இது நம்ம டிபார்ட்மெண்டோட தாரக மந்திரமா இருந்துச்சுன்னா பொதுமக்கள் நம்மள நம்புவாங்க. இந்த கலியுகத்துல அராஜகத்தை அழிக்கணும், சர்வாதிகாரத்தை சாகடிக்கணும். அதுக்கு மகாத்மா காந்தி உருவாக்கின அகிம்சா வழிங்கிற அகல் விளக்குல புரட்சிங்கிற பெட்ரோலை ஊத்தி எரிய விடணும். அப்பதான் அரசியல் இருட்டுல மறைஞ்சு போன தர்ம தேவதையை நாம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நான் தயாராயிட்டேன். உங்களுக்கு பொதுநலா இருந்தா, இந்த தாய் நாட்டு மேல விசுவாசம் இருந்தா, ஓடுற ரத்தத்துல தைரியம் இருந்தா என்னோட கை சேருங்க. செல் நம்பர் 1 சிட்டி கரீம் பிரபாகரன் நமச். என்னடா கண்ணுல வெறி? சொல்லுடா. 3 கொலை பண்ணியும் இன்னுமா வெறி அடங்கல? அம்மா தள்ளுங்கடா, தள்ளுங்க. இன்னும் சாகல நீ? சாக மாட்டேன். அவளை கொல்ற வரைக்கும் சாக மாட்டேன். என்னடா சொன்ன? எவ்வளவு திமிரா உனக்கு? டேய், தள்ளிப்படா. எந்திரா, அடப்படா. எந்திராண்டா. என்னடா முறைக்கிற? மூஞ்சில ஓங்கி குத்துறா. என்னடா ஐயர் பையன் கசாப் கடைக்கு வந்த மாதிரி முறைக்கிற? உனக்கு பழக்கமான தொழில் தானடா. கண்ணுல என்னடா கொலவரின்னு சொல்லி அடிச்ச? ஒரு கைதி கண்ணுல கொலவரி இருக்க கூடாது, திருத்தத்தான்னு நினைச்சேன். இல்ல, என்ன தப்பு பண்ற ஒவ்வொரு மனுஷனும் கடைசியில போய் சேர வேண்டியது அதுன்னு காட்டத்தான்னு நினைச்சேன். இல்ல, நீ என்ன அழிக்க வந்திருக்கிற. எவ அனுச்சா சொல்லு, எவ என்ன கொல்ல அனுப்பிச்சா சொல்லு. சந்திரா, சந்திரா. சரண்யே த்ரியம்பகே
எல்லாரும் முன்னாடியும் என்ன பாட்டின்னு கூப்பிடக்கூடாது, மம்மின்னு தான் கூப்பிடணும். போய் விளையாடு. சரி மம்மி. ஏன் அழுற? ஒரு முதலமைச்சருக்கு பொண்ணா பிறந்ததை விட ஒரு கூலிக்காரனுக்கு பொண்ணா பிறந்திருந்தா இவங்கதான் எங்க அம்மா, இவங்கதான் எங்க அப்பான்னு சுதந்திரமா சொல்லிருக்கலாம். 1000 தான் இருந்தாலும் இப்ப நான் வளர்ப்பு மக தானே. வணக்கம்மா. தலைவர் உங்களை கேட்டாரு. ஒரு நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா. அங்க வணக்கம் ஐயா. நீங்களா அந்த பக்கம் போங்க. நீங்க இந்த பக்கம் போங்க. நீங்களா அந்த பக்கம். சும்மா நின்னுட்டு இருக்காதீங்க. என்ட்ரன்ஸ்ல போய் நில்லுங்க. சத்யவதி. எஸ் மேடம். யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க மேடம். போட்டு சூட்டு போட்டு டீசெண்டா நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த போலீஸ்காரங்களெல்லாம் நம்பவே முடியாது. எங்களுக்கெல்லாம் முட்டிக்கு கீழே சுடணும்னு தான் ஆர்டர். ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை மேடம். கண்ணடிச்சா போதும், கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. எக்காரணத்தை கொண்டு ஆண்டனியும் பிரபாகரனும் இந்த கல்யாண மண்டபத்துல நுழையக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். கெட்டிக்காரி, வரப்போற பொது தேர்தல்ல வந்தவாசியில உன்னை நிக்க வச்சு உன்னை நான் மினிஸ்டர் ஆக்கிடுறேன். ரொம்ப நன்றி மேடம். எல்லாம் உங்க ஆசைதான். கடைசியில நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்ச ஆண்டவா. பொறுப்பான உத்தியோகம் தர்றேன் சொல்லிட்டு கடைசியில பெரிய பருப்பாண்டாவை கழுவு வச்சுட்டாங்களா. ஆனா ஒண்ணு, 100 படம் நடிச்ச நடிகர்களுக்கு கூட இவ்வளவு பெரிய பாத்திரம் கிடைச்சிருக்காதுப்பா. டே தனுஷ், என்னை மட்டும் இந்த வேலையை பார்க்க வச்சுட்டு நீ எங்கடா போய் தொலைஞ்ச? டேய் மனுஷ், ஏன்டா கத்துற? ஒரு மனுஷனை நிம்மதியா பாத்திரம் தேய்க்க விட மாட்டியா? மாங்கல்யம் தந்துநாதேன
அப்பா பாடிய விடு சொல்லுங்கப்பா ப்ளீஸ் அப்பா அப்பா பாத்துட்டு இருக்கீங்களே என் தம்பியை விட போறியா இல்லையா? இல்லைன்னா பேருன்னு கூட பார்க்க மாட்டேன், சுட்டு தள்ளிடுவேன். எனக்கு என் பேர் தான்டா முக்கியம், உனக்கு உன் புள்ள முக்கியமா இல்லையா? அப்பா ப்ளீஸ் பாப்பா காவாதீங்கப்பா. மேடம், என்ன ஞாபகம் இருக்கா? 6 கோடி மக்கள்ல நானும் ஒருத்தினா உங்களுக்கு ஞாபகம் வராது. உங்களால பழி வாங்கப்பட்ட 1000 பேர்ல ஒருத்தி. நீயும் உன் புருஷனோட சேர்ந்து என் குடும்பத்தை அழிச்சிட்டீங்க. அப்ப என்னால அழத்தான் முடிஞ்சது. இப்ப உனக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டான். உன்னை அழிக்கிறதுக்கு அவங்க 2 பேருமே போதும். இப்ப என்னால முடிஞ்சது ராமருக்கு அணில் உதவுன மாதிரி. உங்க சொந்தத்துல பொண்ணு இல்லையா தத்தெடுக்க? தத்தெடுக்கிறதுக்கு ஒரு வயசு வேணாமா? தத்து எடுக்கிறதா எடுக்கிற அரசு தொட்டில இருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணமோ கருமாந்திரமோ பண்ணி வைக்க வேண்டியதானே? அரசியல் தியாகத்துக்கு கிடைச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கை. எவனோ ஒரு புண்ணியமா போட்ட பிச்சையில எங்கேயோ கிடந்த நீ இப்ப எங்கேயோ போயிட்ட. இப்படியே காலம் போயிடாது. எல்லா சர்வாதிகாரத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. நீ அது ஒரு கட்சிக்கு தலைவன். இவ யாரு? கட்சி ஆரம்பிச்சாலா, இல்ல நடத்தினாலா, இல்ல தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணினாலா, இல்ல தொகுதி மக்களோட பிரச்சனை தீர்த்து வச்சாலா? ஏன் இந்த மரியாதை எதுக்கு? அவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம ஏன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினேன்? ஒரு நாட்டுக்கு சிஎம் இருந்துட்டு இருக்கிற நீ மந்திரிங்க ஐஏஎஸ் ஆபீசருங்க கிட்ட பேசினா நாட்டுக்கு நல்லது நடக்கும். அதை விட்டுட்டு இவ வச்சுக்க தலையாட்டிக்கிட்டு இருந்தா என்ன நல்லது நடக்கும்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்க, டாக்டருங்க, வக்கீலுங்க, வியாபாரிங்க, தினம் தினம் கூலிக்கு மாரடிக்கிற ஏழைங்க, ஏன் கர்ப்பிணி பெண்ணுங்க, இவங்கெல்லாம் நீங்க முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காருன்னு ஊருக்குள்ள வரும்போது ஒதுங்கி நிக்கிறாங்களே, அது எதுக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? அவங்க குடும்பத்தை காப்பாத்த போறீங்க, அவங்கள வாழ வைக்க போறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான். ஆனா இப்பதான் தெரியுது, உங்க சுயநலத்துக்காக இந்த நாட்டையே கூறு போட்டு விற்க போறீங்க. இந்த நாட்டோட தர்ம சக்கரம் அதம தழிக்கிற விஷ்ணு சக்கரம். ஒரு நல்ல முகூர்த்த நாளை தேடிட்டு இருந்து தீர்த்துக்கிட்ட நீயே செலக்ட் பண்ணிக்கிட்ட. என் பிரச்சனை எல்லாம் ஒன்னையா இல்ல இவள முதல்ல தீர்க்கிறதாங்கிறது தான். வாழ்க்கையில இணை பிரியாத உங்களை சாவலை பிரியாம அனுப்புறேன். நீ செத்தா இவ உடன்கட்டை ஏறுவா, இவ செத்தா நீ உடன்கட்டை ஏறுவ. உடன்கட்டைங்கிறது உங்களுக்கு தொடப்பக்கட்ட மாதிரி இல்ல. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. ஆளை பார்த்து ஓட்டு போட்டாங்களே மடஜனங்க, அவங்களத்தான் சொல்லணும். நம்ம நாட்டு ஜனங்களுக்கு மறதி ரொம்ப ஜாஸ்திடா ஆண்டனி. மெட்ராஸ்ல தண்ணி பஞ்சம் வந்து தலைவரிச்சு அடையில பிஸ்லரி வாட்டர் வச்சு குடங்குடமா ஊத்தி குளிக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்கும், வேடிக்கை பார்க்கலான்னு போய் 10-300 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்து அவங்க தலைவிதின்னு சொன்ன நீ. அரியலூர் ரயில் விபத்து நடந்தப்ப ரயில்வே மந்திரி ராஜினாமா செஞ்சாரு. போக்குவரத்து மந்திரியா இருந்த கக்கன் பதவியில இருந்து இறங்கின உடனே 10ஆம் நம்பர் பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போனாரு. சாகும்போது 100 ரூபாய் இல்லாம செத்து போனார் பெருந்தலைவர் காமராஜர். அப்படியெல்லாம் அவங்க புனிதமான அரசியல் வாழ்க்கை நடத்தினாங்க. நாட்டு மக்களோட கெட்ட நேரம் இப்ப தெய்வங்கள் இருந்த கோயில்ல வௌவால் தொங்கிட்டு இருக்கு. என்னமோ நீ யமதர்ம மாதிரியும் இவை என்னமோ சித்திரகுப்தர் மாதிரியும் ஆளாளுக்கு அடிக்கிறது ஆசிட் ஊத்துறது என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் தான் இனிமே உனக்கு யமதர்ம, நான் தான் உனக்கு சித்திரகுப்தன். கொல்லாம போட்டேன்டி. பிரபா, இவங்க உடனே செத்தா 1 நிமிஷத்துல வேதனை முடிஞ்சிடும். இவங்கள மாதிரி ஊழல்ல சாதனை படைச்சவங்களோட அதிகார ஆணவ நரம்ப அறுத்து சட்டத்தோட கையில ஒப்படைக்கணும். வெறி பிடிச்ச நாய்கிட்ட வேதாந்தம் பேசிட்டு இருக்கே, சுட்டு கொல்லடா இவங்கள. வேண்டாடா, இவங்களை சாகடிச்சா பெரிய தியாகி ஆயிடுவாங்க. பெரிய பெரிய தியாகிங்க லிஸ்ட்ல இவங்களும் சேர்த்துருவாங்க. வேண்டாடா, அதை நாம செய்யக்கூடாது. இந்த காக்கி சட்டைக்குள்ள உண்மையான மரியாதை தெரியணும்னா சட்டப்படிதான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். எங்க அம்மாவை கொன்னவ இவ. பெத்த தாயை கொன்னவளுக்கு பொன்னாட பத்த சொல்றீங்களா? நிறுத்துறா. உங்க அம்மாவை கொன்னது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா எத்தனையோ பேருடைய அம்மா அப்பாவை இவ அநியாயமா கொண்டு இருக்கா. அதை தெரிஞ்சுக்காம இந்த ஜனங்க இருக்காங்களே, அது தெரியுமா உனக்கு?
ஒரு நாள் பேப்பர்ல படிக்கிற நியூஸ் ஆனா போதுமா, இல்ல காலம் பூரா பசங்க படிக்கிற சரித்திரமா மாறணுமா? நல்லவங்க நாட்டை ஆளணும், அப்பதான் நாடு நல்லா இருக்கும். மக்கள் தான் நமக்கெல்லாம் எஜமா, நாம எல்லாரும் அவங்களோட வேலைக்காரங்க அப்படின்னு ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதிகாரியும் நினைக்கணும். இனிமே ஆட்சியில இருக்கிற எல்லாருக்கும் தான் ஆட்சியில இருக்கோங்கிற திமிரும் எகத்தாளமும் பணவெறியும் வரவே கூடாது. மக்கள் பூமி மாதிரி அமைதியா இருப்பாங்க. அக்கிரமம் அதிகமாயிடுச்சுன்னா பூகம்பமா மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தோட்டம், தொரவு, காரு, பங்களா, இனப்பிரியா, தோழி, சூட்கேஸ் எதுவும் உங்க கூட வராது.